ஹலோ ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை கோயம்பேடு அடுத்து கீழ்ப்பாக்கம் கார்டனா தெரியாத ஆட்கள் இருக்க மாட்டாங்க. கீழ்ப்பாக்கம் தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு அருமையான கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஆன் மெயின் ரோட்லேயே வந்து சேல்ஸ்க்கு வந்திருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராப்பர்ட்டி. அந்த இடத்தோட மொத்த அளவு என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் ரோடு அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியுங்க. அந்த ரோட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா 55 அடிங்க. ரோட்டோட அகலம் வந்து 55 அடி. அந்த 55 அடி ரோட்டில் ஆன் மெயின் ரோட்டில் தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் இருக்குதுங்க. அந்த இடம் இருக்கக்கூடிய லேண்டோட ஃப்ரண்டேஜ், இடத்தோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 35 அடிங்க. அந்த இடத்தோட லேண்ட் டைமென்ஷன், அதாவது நீள அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35க்கு 60. அந்த இடத்துடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட், அதாவது மொத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2100 சதுரடிங்க. இந்த 2100 சதுரடியில் ஒரு 35லேருந்து 40 வருஷத்துக்குள்ள பழைய பில்டிங் ஒன்று கட்டியிருக்காங்க. கட்டி வந்து பழைய 45 வருஷம் இருக்கும். அந்த பில்டிங் வந்து நான் தரமாக தான் இருக்குதுன்னு அந்த இடத்தின் உரிமையாளர் சொல்கிறாங்க. ஆனால் அவர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்க்கு வந்து விலை மதிப்பு போடவே இல்லைங்க. அந்த ஏரியாவில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய விலையை தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் கட்டுறவங்களாக இருக்கட்டும், ஹாஸ்டல் கட்டுறவங்களாக இருக்கட்டும், இல்லை ஷோரூம் கட்டணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை கமர்ஷியல் வந்து ரெசிடென்சியலாக வந்து வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க கமர்ஷியல் பர்பஸ்க்காக என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தாங்க இந்த இடம் வந்து சேல்ஸ்க்கு வந்திருக்குது. அவங்க வாங்கக்கூடிய பையர்ஸ் வந்து எந்த மாதிரியான கமர்ஷியலுக்கு உண்டான எதை பண்ணினாலுமே அந்த இடம் வந்து சூட் ஆகுங்க. அந்த மாதிரியான அருமையான இடம் தாங்க. இந்த இடம் இருக்கக்கூடிய ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங்கு. அதே மாதிரி இந்த இடம் பக்கா அருமையான வந்து டாக்குமெண்ட் கிளியராக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க. பக்காவான சிஎம்டிஏ அப்ரூவ்டு உள்ள இடம் தாங்க இது. அதே மாதிரி பேங்க் லோன் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்குங்க. கீழ்ப்பாக்கம் கார்டன் ஏரியாவில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஃப்ளவர்ஸ் ரோடு, இந்த சர்க்கிளில் கமர்ஷியல் பில்டிங் கட்டணும், கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கமர்ஷியல் பில்டிங் கட்டுவதற்காக இடம் பார்த்துட்டு இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உடனடியாக எங்களை தொடர்பு கொண்டு பேசுங்க. நீங்கள் இடம் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃபை வந்து இடம் காட்டுறதுக்கு அனுப்பிச்சி வரோம். இடத்த வந்து காட்டுவாங்க. இடத்த நீங்கள் போய் பாருங்கள். அந்த ஏரியா உங்களுக்கு பிடிச்சிருக்குது, கமர்ஷியல் ஏரியா தான், நல்ல ஏரியான்னு உங்களுக்கு வந்து தோணுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள். உடனடியாக வந்து நாங்கள் ஓனர்கிட்ட மீட்டிங் தரோம். ரேட்டை உட்காந்து பேசுங்க. இந்த இடத்தின் உரிமையாளர் வந்து எங்களை சொன்ன விலைன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பீஸ் ரேட்டாக வந்து 9 கோடி ரூபா சொல்கிறாங்க. நீங்களும் வந்து வாங்கக்கூடிய பையர்ஸ் வந்து அந்த இடத்துல ஏரியாவில் என்ன ரேட்டு போகுதுங்கிறத நீங்கள் வந்து விசாரிச்சுங்க. விசாரிச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி 9 கோடி ரூபா அப்படிங்கிறது கூட இது ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க. நிச்சயமாக வந்து நெகோசியேஷன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நம்ம யூடியூப் சேனலில் ஒவ்வொரு பதிவுலையும் வந்து ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான் இந்த பதிவில் நம்ம சொல்கிறோம். அக்ரிமெண்ட் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ பவர் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ இவங்க ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான பதிவை வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து போடுறது கிடையாதுங்க. டைரெக்டாக ஓனரோட ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் நம்ம வந்து யூடியூப் சேனலில் பதிவில் போட்டுட்ருக்குறோம். அதே மாதிரி இந்த இடம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஓனர்கிட்ட தாங்க இருக்குது. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த மற்ற மீடியேட்டர்ஸ் மாதிரியோ மற்ற ஆட்கள் மாதிரியோ வந்து ரேட்டை வந்து அதிகமாக வச்சு பேசுகிறதா இருக்கட்டும், ரேட்டை அதிகமாக வச்சு வியாபாரம் பண்ணுறதா இருக்கட்டும், அதை வந்து நம்ம யூடியூப் சேனலில் எப்பவுமே பண்ணுறது கிடையாதுங்க. அந்த பில்டிங் ஓனர், இடத்தின் உரிமையாளர் வந்து என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்களோ அதைத்தான் நம்முடைய யூடியூப் சேனலில் வந்து நாங்கள் பதிவில் சொல்கிறோம். அதே மாதிரி நீங்கள் வந்து இடம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். ஓனர்கிட்ட ரேட்டை உட்காந்து பேசுங்க. ரேட் வந்து ஃபைனலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க. டாக்குமெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய லீகல் அட்வைசர்கிட்ட லீகல் பார்க்குறதுக்காக பேப்பர்ஸ் கொடுங்க. டாக்குமெண்ட்டை வந்து அவங்க ஃபுல்லாக தரவாக செக் பண்ணிட்டோம். டாக்குமெண்ட்ஸை ஃபுல்லாக லீகல் பார்த்து முடிச்சுட்டு லீகல் பார்த்ததுக்கப்புறமா உங்களுடைய லீகல் அட்வைசர் வந்து இந்த இடத்துல எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை, தாராளமாக இந்த இடத்த வாங்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு லீகல் ஒப்பீனியன் கொடுத்துட்டாருன்னா தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் இம்மிடியட்டாக வந்து நீங்கள் இந்த இடத்த பத்திரம் பதிவு பண்ணிக்கங்க. திரும்ப நான் சொல்கிறேங்க, 55 அடி ரோட்டில் வந்து இருக்கக்கூடிய ஒரு இடம், அது ஃபுல்லாக கமர்ஷியல் ஏரியாவை தான். கமர்ஷியலுக்காக நீங்கள் என்னெல்லாம் கமர்ஷியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து அந்த இடத்துல வந்து உன்னால் வந்து பண்ண முடியும். திரும்ப நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஏரியாவில் கமர்ஷியல் பில்டிங் வாங்க நினைக்கிறவங்க தயவு செஞ்சு டிலே பண்ணாமல்
எங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க. மேற்கொண்டு நம்ம யூடியூப் சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட நல்ல ப்ராப்பர்ட்டியோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.